முக்தாரும் இவரும் உட்காந்தாங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்க முடியாது. இல்லை இப்போ திருச்சி சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அவரே தான் அந்த ட்வீட் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக ஸ்பெல்லிங் இது தான் இருக்கும். என்னென்னா அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு நர்வஸ்னஸில் பதட்டத்தில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக அதை தனக்கு பிறந்த வந்து குழந்தைய பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களை மீட் பண்ணி அந்த 2 குழந்தைய வச்சு தன்னுடைய கணவர் கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்காங்க. அவங்க அந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க திருச்சி சூர்யாவும் முக்தாரும். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து தான் வந்து பேசியிருக்காங்க. நம்ம அந்த அலிஷா அப்துல்லா அவங்க பிஜேபியில் சேர்ந்து அவங்களோட கொள்கை, அவங்க தனிப்பட்ட முறையில் சொன்ன நிறைய கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. யாராக இருந்தாலும் நம்மளே விமர்சிக்கிறோம் அப்படின்னா தரம் தாழ்ந்தோ தேவையில்லாத அவச்சொற்களை பயன்படுத்தி நம்ம விமர்சிக்கக்கூடாதுன்றதை என்றைக்குமே நம்ம கடைபிடிக்கிறோம். அது மற்றவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மீறி போயிட்டாங்க. அவ்வளோ ஆபாசமான ஒரு பேச்சு அலிஷா அப்துல்லா பற்றி, அந்த குழந்தைங்களை பற்றி. அதை கேட்குறப்போ சம்மந்தமே இல்லாத நம்மளுக்கே வந்து கோவம் வருது. ஒரு தாய்க்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும்? அவங்க போயிட்டு வந்து அழுது ரொம்ப ட்ராமடைஸாக இருக்காங்க போல். அதனால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னா காட்டுத்தீயாக பரவுது. அப்புறம் தான் இந்த வீடியோ நிறைய பேரோட கண்ணில் அந்த கிளிப்பு வந்து சர்க்குலேட் ஆனது. இவங்களை எப்படி நீங்கள் இன்னும் வெளில விட்டு வச்சுருப்பீங்க அப்படின்ற பேச்சு ஆரம்பிச்சு, குறிப்பாக திருச்சி சூர்யா அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து திருச்சி சிவாவுடைய மகன், அரசியலில் தனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கவலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது திமுகவில் வந்து ஒரு பதவிக்காக ஆசைப்பட்டு கிடைக்காம போய் அதுக்கப்புறம் பாஜகவில் வந்து அண்ணாமலை கூட ட்ராவல் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீலிங்ஸ்லாம் பண்ணுறது. ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு, அப்புறம் பெண்களை பாஜகவில் இருக்க பெண்களே வந்து டெய்ஸின்னு ஒருத்தவங்கள்லாம் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசி அதுக்கப்புறம் இவர் அண்ணாமலைக்கும் இவருக்குமே ஒரு ரிஃப்ட் ஏற்படுது. கொஞ்சம் நகர்ந்து வந்துடுறாரு. தனக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து இவருக்கு கொஞ்சம் அரசியல் குடும்பத்தில் வந்ததுனால பின்னாடி என்ன நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் தெரியுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இவர் கூப்பிட்டு அந்த கிசு மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவரும் என்ன பண்ணியிருந்தார், எல்லை மீறி வந்து பேசிகிட்டு இருந்தார். அது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா வந்து தான் பேசினார். குறிப்பாக வந்து விஜய் அவர்களை பற்றி, சீமானவர்கள் பற்றிலாம் வந்து எல்லை மீறி பேசியிருந்தாங்க. முக்தாரும் இவரும் உட்காந்தாங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து பேசுவாங்க. அதோட ஒரு உச்சமாக தான் என்றைக்கோ நடந்திருக்க வேண்டியது இன்றைக்கி நடக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து தாவேக்காக்கு ஆதரவுலாம் இல்லை. தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகள்லாம் நம்ம வந்து விமர்சித்தா வந்து தாவேக்கா தொண்டர்கள்லாம் நம்ம வந்து கடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயந்துட்டுலாம் நம்ம என்றைக்குமே வந்து விமர்சிக்காமலாம் இருக்க போகல.